இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, "ஸ்ரீரங்கத்து தேவதைகள்" அப்படின்ற ஒரு புத்தகத்த பத்தி தான். இந்த புத்தகத்த நான் ஆரம்பத்தில படிக்கும்போது எனக்கு புரியவே இல்ல. என்னடா இது கொஞ்சம் ஒரு மாரி வித்தியாசமான புக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சுஜாதா அவருடைய இளமை காலத்தில ஸ்ரீரங்கத்தில அவர் சந்தித்த மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்த முக்கியமான நபர்கள பத்தி தான் இந்த புத்தகத்தில குறிப்பிட்டிருக்காரு. இதுல குறிப்பிட்ட தேவதைகள் அப்படின்ற எல்லாருமே மனுஷங்க தான். நான் படிச்சோனே ஏன் புரியலன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். இத படிச்சோனே யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த பிராமணர்களுடைய பாஷை ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும். பேசுறது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இருக்காது. அந்த பிராமணர்கள் எப்படி அந்த வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அந்த வசன நடைகள் ஃபுல்லாவே இருக்கும். அதனால நம்ம பார்த்தோனே யூகிச்சுக்க முடியாது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டே டூ டே லைஃப்ல எப்படி அவங்க உரையாடுவாங்களோ, அந்த உரையாடல்களோட சேர்ந்து அந்த திரைக்கதை எல்லாமே சொல்ற மாரி இருக்கும். ஸோ அதனால நம்ம எடுத்தோனே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு 2, 3 டைம் நம்ம படிச்சோம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒ ஒரு ஒவ்வொரு டைட்டிலையும் அதாவது மொத்தம் 14 தலைப்புகள் இருக்கும். 14 தலைப்புகளையும் படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கதாபாத்திரங்கள் மனசுல இருந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு இடம் பிடிச்சிரும். சில முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல மொத்தம் 14 கதை சொன்னேன் பார்த்தீங்களா? 14 கதையிலயுமே 14 கேரக்டர் அவருடைய லைஃப்ல சின்ன வயசுல அது சின்ன வயசுலனா அந்த இளமை காலத்துல, அந்த ஒரு டைம்ல அவர் கூட இருந்த நபர்கள பத்தி தான் சொல்லியிருப்பாரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடன்ல தான் முதல்ல தொடரா எழுதினாரு. அதுக்கப்புறமா பின்னால தான் இது ஒரு புத்தகம் வடிவம் பெற்றது. இதான் அந்த புத்தகம். "ஸ்ரீரங்கத்து தேவதைகள்" அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்த கிழக்கு பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை ரூ. 160. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்குன்னே சொல்லலாம். இவர் சொன்ன கதைகள்ல ஃபுல்லா கேரக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட உண்மைதான். ஆனா நடந்தது அப்படி எழுதியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் கற்பனைகள் கலந்து தான் எழுதியிருக்கதா அவரே முன்னாடி சொல்றாரு. இந்த புத்தகத்துல முதல் கதைய பார்த்தீங்கன்னா, கோவிந்து அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, கடவுளுக்கு கடிதம் எழுதுவான். கடிதம் சும்மா இல்லாம காட் அப்படின்னு போட்டு, ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அவன் கேட்கிற கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கடவுளுக்கு கடிதம் எழுதுற கோவிந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கு கடையில உட்கார்ந்திருப்பான். ரங்கு அப்படின்ற ஒருத்தன் இருப்பான். அவன் ஒரு கடை வச்சிருப்பான். அந்த ரங்கு கடையில உட்கார்ந்துட்டு ஒரு சுவத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பப்போ கடவுளுக்கு கடிதம் போடுறதும், சில கொஸ்டின்ஸ் கேட்கறதும், இதே ஒரு வேலையா வச்சிருப்பான். யார்கிட்டயும் பேசவே மாட்டான். சுவத்த மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இது இந்த கோவிந்தோட அம்மா இவனோட நிலைமைய நினைச்சு டெய்லி சக்கரத்தலைவருக்கு நெய் விளக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டுட்டே இருக்கும்போது, நம்ம பையனுக்கு எப்படியோ சரியாயிராதான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவன் மனநிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு, கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாரி கொஞ்சம் போவான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்து எல்லாரும் ஓகே சரியாயிட்டான் போல நினைச்சிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இந்த கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருப்பவும் பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு கடிதம் எழுதுறான். அத பார்த்தோனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கடிதம் மட்டும் எழுதுறது இல்லாம, ரங்கு கடையில போயிட்டு உட்கார்ந்துட்டு, அந்த சுவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேடா இவனுக்கு திருப்பி முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்த கேன்சல் பண்ணிருவாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறமா சுஜாதா அந்த இடத்துக்கு போனதாவும், கடைசியா அத பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த கோவிந்த் பார்த்தீங்கன்னா, டொக்கு விழுந்து ஒரு மாரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருப்பாரு. திருப்பவும் அந்த சுவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோவிந்துக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் ஆரம்ப காலத்துல நல்லா தான் இருந்தான். ஆனா ஒரு 40 வருஷம் ஒரு கழிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன் தம்பியும் இதே மாரி கடவுளுக்கு கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் எடுத்தோனே படிக்கும்போது, அந்த கோவிந்த் மேல நம்மளுக்கு ஒரு பரிதாபம் தான் வரும். ஏன்னா, இந்த கோவிந்த் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. அவனுடைய அந்த உள்ளுக்குள்ள அமுக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் கடிதம் மூலமா கொட்டுறான். யார்கிட்டயும் பேச மாட்றான். மனிதர்கள துறந்து கடவுள்ட்ட மட்டும் அவனுடைய வேண்டுகோள் எல்லாம் வைக்கிறான். அவனோட கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாரி தான் இருக்கும். இதுதான் முதல் கதை. 2வது கதை பார்த்தீங்கன்னா, ராவீரா அப்படின்னு போட்டிருப்பாரு. ஆர். விஜயராகவன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஒரு கேரக்டரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்த தான் குடுக்கும். ஏன்னா ராவீரா பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பாரு பார்க்கறதுக்கு. அவர் ஒரு இலக்கியவாதி மாரி. இலக்கியம் சம்பந்தமா பேசுவாரு. எல்லார்ட்டயும் சகஜமா பழகுவாரு. ரங்கு கடையில உட்காந்துட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருப்பாரு இந்த மாரிலாம். இன்னொருத்தன் கோபால் தாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். கோபால் தாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ராவீராவுடைய மனைவிட்ட பழகிட்டு இருப்பான். சுஜாதா சின்ன பையனா இருப்பாரு. அப்போ நம்ம ராவீரா வீட்டுக்கு போயிட்டு நான் சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுஜாதா ராவீரா வீட்டுக்கு போகும்போது, கோபால் தாஸ் அவங்க மனைவியோட கைய பிடிச்சு அமுக்கி விட்டுட்டு இருப்பான். இத பார்த்த சுஜாதா அவர் ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு போயிட்டு, திருப்பி போய் சொல்லுவாரு ராவீராட்ட. அங்க என்ன கோபால் தாஸ் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணியில கேட்கும்போது, ஆமான்னு சொல்லுவாரு. ராவீரா பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவரோட டைம ஃபுல்லா லைப்ரரியில கழிப்பாரு. அது இல்லாம ரங்கு கடையில கழிப்பாரு. அப்படி இல்லனா கொள்ளிட மாட்டிலிருந்து போயிருவாரு. இந்த மாரி எல்லார்ட்டயும் போயிட்டு இலக்கியம் பேசுவாரு. எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு சில விஷயங்கள்லாம் இலக்கியம் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ரேடியோல அவர பேச கூப்பிடுறாங்க. அவரும் நம்பி கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா நேரு பேசுறாரான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவரும் திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாரு.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரங்கு கடையிலே தங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ரங்குவும் வந்து தங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லுவான். ஏன் வீட்டுக்கு போலன்னு கேட்பான் ரங்கு. எனக்கு வீட்டுக்கு போய் பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவாரு. சுஜாதா வந்து கிட்டக்கு போய் நின்று பார்க்கும்போது அவரோட வீட்டு சமாச்சாரத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒழுங்கா ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுவாரு நம்ம ரவீரா. ரங்கு கிட்ட வந்து அவரோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவார் எல்லாமே. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவர் வந்து போதையில வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. இவர் வந்து ராவிரா வந்து இவரை சுஜாதாவை பார்த்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த மனசுல உள்ள வலிகள் வந்து நம்மளால அந்த இதை படிக்கும்போது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணி இறந்துருவாரு. ஸோ அதோட இந்த ராவிராவோட கதை முடிஞ்சது. அதுக்கடுத்த கதையில பாத்தீங்கன்னா குண்டுரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த குண்டுரமணி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப குண்டாகவும் சேலையெல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி அழுக்காகவும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பரிதாபமான நிலைமையில வந்து இருக்கிறதா சொல்லுவாரு. அந்த குண்டுரமணிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பான். இறந்ததுக்கு அப்புறமா அவனோட சொத்துக்கள் எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அபகரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் குண்டுரமணி வந்து அந்த அவன் பேர் ரமணி ஆக்சுவலா. குண்டா இருக்கிறதுனால குண்டுரமணின்னு சொல்றாங்க அதுல. அந்த மாதிரி வந்து அவங்க குழந்தை கூட வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கை தவறி இறந்து விழுந்திருக்கும். அதை பார்த்து வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டன் ஆயிரும் அவளுக்கு. அதுலேருந்து அவன் வந்து ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆயிடுவா. குண்டுரமணி என்ன பண்ணுவான்னா எல்லார் வீட்லயும் போயிட்டு உட்காந்து திண்ணையில உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து சாப்பாடை போடு, எனக்கு அது கொடு இது கொடுன்னு சொல்லிட்டு கேட்பா. அதனாலே வந்து குண்டுரமணி வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. ஆனா மனசுக்குள்ள வந்து ஒரு வலியை வந்து சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி ஊர் பூரா வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கும். குண்டுரமணி வந்து எல்லாருமே வந்து துரத்தி விட தான் பார்ப்பாங்க. ஆனா வந்து அவ வந்து சாப்பாடு இந்த மாதிரி தான் கேட்பா. குழந்தைய வந்து கையில வந்து வச்சுட்டு கற்பனையை வந்து கொஞ்சுவா இந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி குண்டுரமனுடைய வாழ்க்கையும் வந்து ஒரு கஷ்டங்கள் நிறைந்ததா வந்து இதுல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு கதையில பாத்தீங்கன்னா விஐஆர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு வாத்தியாரு. கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல கடந்த ஒரு கணக்கு வாத்தியாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிரில் உள்ளவங்க ஒரு கேள்வி கேட்டாருன்னா இவர் வந்து இன்னொரு பதில் சொல்லுவாரு. அவர் கேட்கிற கேள்விக்கும் இவர் பதில் சொல்ற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் வந்து ஒரு கணக்கு வாத்தியாரா இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் உங்க அப்பா வந்து 100க்கு 105 மார்க் எடுத்தாரா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சில காமெடிகள் வந்து அங்கங்க நம்மளுக்கு வந்து வெளிப்படும். அந்த வசனங்கள் ஃபுல்லாவே கொஞ்சம் வந்து படிக்கும் போதே நம்மளுக்கு அந்த காமெடி தன்மை வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படும். இந்த விஐஆர் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே வந்து நல்லா ஆரோக்கியமா தான் இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டா வந்து செயலிழந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தின்னாவோட கதை, வரதனோட கதை, கேவியோட கதை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 3 கதையும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல காமெடியோட நல்லா டைம் பாஸ் பண்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. நான் வந்து 3யுமே ஷார்ட்டா சொல்றேன். தின்னா அப்படின்றது அந்த திருநாரணன் அவனோட பேரு. அவனை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து குசி பாடசாலையில வந்து விட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வறுமைன்றதுனால குசி பாடசாலையில வந்து அவனை விட்டு போயிட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. குசி பாடசாலைன்றது பாத்தீங்கன்னா அவங்க ஐயங்காரிலே வந்து 2 டைப்பா இருப்பாங்க. வடகலை தென்கலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தென்கலையில உள்ளவங்களை டெவலப் பண்றதுக்காக இந்த குசி பாடசாலை வந்து உருவாக்குனதா வந்து சொல்லியிருப்பாரு. அதுல வந்து படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பாடல்கள்லாம் படிக்கிறான். அவன் வந்து வர்ணனை செய்யறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாமன அவதாரத்துக்கு வந்து ஈக்குவல் பண்ணி வந்து ஒரு கடவுளுக்கு நிகரா வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அவன் வந்து படிச்சுட்டே இருக்கான். அவன் வந்து பிரபந்தம் பாட சொல்லி வந்து கேட்பாங்க. அவனுடைய தோற்றத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் தன்மையில வந்து சொல்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த கதையில தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. அது கடைசியா பாருங்க. இந்த மாரி கொஞ்ச நாள் ஆக ஆக வளர்ந்து பெரியவனா போறான். பெரியவனா ஆனது அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரபந்தம் பாடுறது, இந்த மாரி கோவில்ல உள்ளதெல்லாம் போயிட்டு இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்றது, இதெல்லாம் பண்றான். பெரியவங்க இதுல இருந்து ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சுஜாதா வந்து ஒரு இடத்துல வந்து இவன மீட் பண்றாரு. அவன் வந்து இவர பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் இவன் வந்து, "ஓ! நீ தின்னவா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமா, நான் தின்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனுடைய டோட்டல் கேரக்டரும் மொத்தமா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வாயில உள்ள புகையில துப்பிட்டு, அவன் ஒரு அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து அப்படி பேசிட்டு போவான். கடைசியா வந்து அவர் இந்த மாரி பார்த்த உடனே வந்து அவர் அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அவனுடைய இந்த மாரி மாறுதல்ல வந்து தப்பு இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து வரதன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இது ரொம்ப ரொம்ப இந்த புக்லயே வந்து எனக்கு புடிச்ச கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான். இந்த வரதன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அந்த வரதனுக்கு வந்து ஒரு 35 வயசு இருக்கும். இவர் வந்து அப்ப சின்ன பையன். இந்த வரதன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் வந்து ஒரு பட்ட பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். டேய் ஈர்க்குச்சி, டேய் மோர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுவான். அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கலாம் வந்து கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஏரியால வந்து பெரிய ஆள் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு படத்துல வந்து ஒரு டயலாக் வரும்ல, ஐயர்லே நான் வந்து ரவுடி ஆக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா? அந்த ஒரு கேரக்டர் கூட வந்து இவனை கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ராஜசிம்மன் சொல்லிட்டு ஒரு நாடகம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அங்க இருக்கிற அவனுடைய சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து சொல்றான். யாரும் வந்து நாடகத்துக்கு வந்து வர மாதிரி தெரியல. அப்புறம் ஒவ்வொருத்தங்களையா பிடிச்சி வந்து நீ நாடகத்துக்கு வாடா, நீ நாடகத்துக்கு வாடான்னு சொல்லிட்டு இது பண்ணி சுஜாதா அவர்களையும் சின்ன வயசுல வந்து பெண் வேஷம் போட சொல்லி அவனை வந்து கட்டாயப்படுத்துறாரு. யாரும் நம்ம வரதன் வந்து அவர் வந்து போட முடியாதுன்னு சொல்லி மறுக்கும் பொழுது நீ வாடா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்ப அந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய வந்து காமெடிகள்லாம் வந்து அங்கங்க இருக்கும். அந்த மாதிரி வந்து
கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற மாதிரி டிக்கெட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணணும்டா, நிறைய வேலை இருக்குடான்னு சொல்லிட்டு வரதன் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி வந்து கூட்டத்தில் வரவங்களுக்கு வந்து ஒரு பசுமாடு வந்து பரிசா கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால நிறைய பேர் டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வித்து வித்து போகுது. எல்லாருமே வந்து அந்த நாடகத்தை பார்க்க வராங்க. நாடகத்தை பார்க்க வரும்போது அந்த அலங்காரம் பண்றது, அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து காமெடியா இருக்கும். அந்த மாதிரி வந்து நாடகம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வல் டைம்ல வந்து பரிசு எல்லாம் கொடுக்க சொல்லி வந்து இது பண்றாங்க. சரி, ஓகே, பரிசு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு குலுக்கல் நம்பரை போட்டு இவருக்கு தான் பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ வந்து சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவனுங்க ஏதோ புத்தலடம் பண்ணி தான் அந்த பரிசை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து தெரிஞ்ச உடனே வந்து அந்த பசுமாடை வந்து அவனுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாடகம் கேன்சல் ஆயிருது. இந்த மாதிரி வந்து நாடகம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரதன் வந்து அவர் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வரதன் கிட்ட இந்த பியூட்டிலிசம், அந்த சவடால்தனம், அந்த ஒரு கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி பார்த்தது இல்லைன்ற மாதிரி ஒரு பதிவு பண்றாரு. நீங்க இந்த வரதன் அப்படின்ற ஒரு இதை படிக்கும் பொழுது இந்த புத்தகத்திலே வந்து வரதன்றவர் ஒரு தனித்துவமா வந்து தெரிவாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரக்டரா வந்து வரதன் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறை ஜீனியஸ் அப்படின்ற தலைப்புல துரைச்சாமி அப்படின்ற ஒருத்தரை வந்து சொல்றாரு. அந்த துரைச்சாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து கண்டுபிடிப்பாளர் மாதிரியே தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. பல்பொடி தயாரிக்கிறேன், தைலம் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்வர்சேஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா போகும். இந்த துரைசாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்லயும் வந்து டச் பண்ணி எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆகுற மாதிரி வந்து ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியா வந்து அவர் எந்த பிசினஸும் வேணாம்னு சொல்லிட்டு செட் ஆகாத மாதிரி வந்து போயிடுவாரு. அதுக்கு உடல் டைம்ல வந்து இவர் சுஜாதா வந்து நீ என் பிசினஸ்ல வந்து பார்ட்னரா சேர்ந்துருன்னு சொல்லுவாரு. இல்ல, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் இதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுல போவாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து படுத்த படுக்கையா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு கேரக்டர் இருக்கு, கேவி அப்படின்றது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு கேரக்டர் தான். இந்த கேவி, வேம்பு, சுஜாதா சார் பிளஸ் வந்து இன்னும் சில பேர் வந்து சேர்ந்து வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. தஞ்சாவூர் டீம் கூட வந்து ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தஞ்சாவூர் டீம் வந்து இவங்க ஊருக்கு கூப்பிடுவாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு. அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்களாம் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி இருப்பாங்க. இவங்கள பார்த்து வந்து கேலியா வந்து என்னப்பா குழந்தை டீம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றதும், நாங்க பி டீமோட ஆடுறது இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போதும் அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு காமெடிகள் வந்து நம்மளுக்கு வெளிப்படும். இவங்க வந்து பார்த்தோன்னே, ஓ நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கறதும், சரி வா வந்ததே வந்துட்டு ஆடிட்டு போவோம்னு சொல்லிட்டு சென்னை 6,28,000 படத்துல அந்த கிரிக்கெட் சீன் வரும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க இந்த கதையில. கடைசியா வந்து ஒரு வந்து ஜெயிச்சிருவாங்க நம்ம இவங்க ஸ்ரீரங்கம் டீமு. சுஜாதா சார் வந்து அந்த டீமு ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்தது அதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இந்த மாதிரி வந்து கேவி கேரக்டரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு காமெடியான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இந்த வரதன், கேவி இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு கேரக்டர் இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் புக்ல. இது பக்கம் வந்து இன்னும் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ல வந்து அங்கங்க சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 14 கதை. இந்த 14 கதையில இது வந்து சில முக்கியமானது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாம்பை வந்து பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் கேள்வி வருவான். இந்த பாம்பு பிடிக்கிற கதை வந்து ஒன்று இருக்கு. அப்புறம் வேலைக்காரியோட வந்து ஒரு பணத்தை வந்து இவரோட புத்தகத்துல வச்சிருப்பாங்க. இது அதை வந்து தெரியும், அவருக்கு தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணிடுறாரு. செலவு பண்ணிட்டு வந்து நான் எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. கடைசியாக வந்து ஒரு மன உறுத்தல்களுக்கு வந்து ஆளாகி இருப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் அங்கங்க இருக்கு. இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல பல கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நம்மளுக்கு புரியாம இருக்கும். அவங்க பேசின அந்த பாஷைகள், அப்புறம் வந்து அந்த திரைக்கதையை டைரக்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. டே டு டே லைஃப்ல வந்து அவங்க எப்படி பேசுவாங்களோ, அது ஒரு கதை மாதிரி இல்லாம அந்த சென்டென்ஸே அப்படி கொடுத்துருப்பாரு. அதனால நம்மளுக்கு எடுத்தோன்னே புரியாது. பட் ஆனா நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த புத்தகத்தோட லிங்க் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தை வந்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. அதுல வந்து முக்கியமான கேரக்டர், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், உங்க மனசை கவர்ந்த கேரக்டர், இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கேரக்டர் என்னன்றதை நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு புத்தகத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.